எப்போ ஒரே மாதிரி உப்புமா கிச்சடின்னு செய்யாதீங்க. கோதுமை ரவையோட அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இப்படி சுட்டு வைங்க. 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ரொம்ப அதிகம் தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி தோசை மாவு பார்த்துக்க இருக்கணும். இப்போ கலந்து எடுத்த மாவை தோசை தவாவில் 1/2 கரண்டி அளவு ஊற்றி நல்லா மெலிசாக தீத்தி எடுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா மெலிசாக தீத்தி விட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சுற்றியும் விட்டு ஒரு சைடு வெந்ததும் அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம், மடித்து விட்டு எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சுவையான அடை ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக சட்டுன்னு நினச்ச உடனேவே செஞ்சிடலாம். சோடா மாவு ஈனோவெலாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, ஊற வைக்கவும் தேவையில்லை. ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க.